Hey guys, how are you all doing today? I hope you are doing well. Welcome back to our channel. Today I am back with another interesting lesson. Yes, in this lesson you are going to learn usage of was and were in English through Tamil. So if you guys are interested, let's get started. So friends, இன்னைக்கு இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் வாஸ் அண்ட் வோர். அதாவது வாஸ் அண்ட் வோரை யூஸ் பண்ணி தான் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு क्वेश्चंस கேட்போம். அதாவது நீ எங்க இருந்தீங்க, அவ எங்க இருந்தா, அது எங்க இருந்துச்சு, சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்போம். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாஸ் அண்ட் வோர் யூஸ் பண்ணுவோம். சோ டுடேஸ் லெசன் யூசேஜ் ஆஃப் வாஸ் அண்ட் வோர். I hope it will be very interesting. So don't miss it. Do watch it till the end and learn something new. Today's lesson usage of was and were. வாஸ் அண்ட் வோர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இருந்தீங்க, அதாவது எங்க இருந்தீங்க, நேத்து எங்க இருந்தீங்க, ஊர்லயா வீட்லயா அந்த மாதிரி கேட்போம். சோ எங்க இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு வாஸ் அண்ட் வோர் யூஸ் பண்ணுவோம். அந்த வாஸ் அண்ட் வோர் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தா வாஸ் யூஸ் பண்ணும், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா வோர் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். I, he, she, it comes means you want to use was auxiliary verb. You, we, they comes means you want to use were auxiliary verb. அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல எங்க இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு ரெண்டு auxiliary verb. One was, another one were. So அதுல I, he, she, it வந்துச்சுன்னா was யூஸ் பண்ணும். You, we, they வந்துச்சுன்னா were யூஸ் பண்ணும். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். சோ இப்ப பிரசன்ட்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட்? வேர் ஆர் யூ நவ். பிரசன்ட்ல கேட்கறதுக்கு where are you now? Where are you now? Correct? So presentல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறதுக்கு where are you now? So presentல you comes means which auxiliary verb are. Correct? So presentல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறதுக்கு where are you now? So இதுவே past tenseல நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறோம். So நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்கிறதுக்கு என்ன auxiliary verb யூஸ் பண்ணோம்? was அல்லது were according to the subject. சப்ஜெக்ட பொறுத்து was ஆ were ஆங்கிறது சேஞ்ச் பண்ணனும். So இப்போ நேத்து நீங்க எங்க இருந்தீங்க. சோ நீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் you comes means over auxiliary verb. First subject you. So auxiliary verb என்ன யூஸ் பண்ணனும்? were where as usual. Where were you? நேத்து அப்படின்னா yesterday. Where were you yesterday? ரொம்ப சிம்பிள். கரெக்ட்? நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறதுக்கு where were you yesterday? Because subject you வந்தா என்ன யூஸ் பண்ணுவோம்? auxiliary verb were யூஸ் பண்ணுவோம். where இல்ல were. ஓகே? and அவன் நேத்து எங்க இருந்தான். அவன் அப்படினா subject he comes means which auxiliary verb? was. எங்க அப்படினா where was he? நேத்து அப்படினா yesterday. Where was he yesterday? Subject he comes means which auxiliary verb? Was. Correct? Subject he comes means which auxiliary verb? Was. And suppose அவன் நேத்து எங்க இருந்தா. அவன் நேத்து எங்க இருந்தா. So அவ means which subject? She. So அவ means she. She comes means which auxiliary verb? Was. So auxiliary verb was. Where as usual. Where was she yesterday? Where was she yesterday? Subject she comes means you want to use was auxiliary verb. Past tenseல ஒரு क्वेश्चंस கேக்குறது எங்க இருந்தான்னு கேக்குறதுக்கு subject she வந்துச்சுனா was auxiliary verb யூஸ் பண்ணனும். நேத்து மட்டும் கிடையாது, yesterday அப்படினு கேக்குறது மட்டும் இல்லங்க. ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு where was she last month? போன மாசம் எங்க இருந்தா. போன வாரம் அவ எங்க இருந்தா அப்படினா where was she last week? சோ இந்த மாதிரி நீங்க எக்ஸ்டென்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே போலாம். சோ ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படினா WH questions auxiliary verb was or were, subject he she you, subjects, extensions yesterday, last week, last month, last year அந்த மாதிரி நீங்க கேட்டுட்டே போலாம். சோ இதுதான் எக்ஸ்டென்ஷன். சோ WH questions plus auxiliary verb plus subject plus extension. So auxiliary verb, two kind of auxiliary verb we are using, was and were. So based on subjects. Correct? Subject பொறுத்து was ஆ were ஆனு நம்ம யூஸ் பண்ணுவோம். Suppose அது நேத்து எங்க இருந்துச்சு. அதுனா which subject? It. அதுனா it. It comes means was. Where was it yesterday? அது நேத்து எங்க இருந்துச்சு. Where was it yesterday?
it யூஸ் பண்ணா was auxiliary verb போட்டுக்கணும். ஓகே, சப்போஸ் அவங்க போன மாசம் எங்க இருந்தாங்க, அவங்க போன மாசம் எங்க இருந்தாங்கன்னு क्वेश्चन கேட்போம். சோ அவங்கனா சப்ஜெக்ட், they comes means which auxiliary verb, both. So formula WH எங்கனா where they comes means which auxiliary verb, both. So auxiliary verb both. அவங்க means they, subject they, where were they, போன மாசம், so last month. Where were they, last month. போன மாசம் அவங்க எங்க இருந்தாங்க. So subject they comes means which auxiliary verb, what. Suppose நாம நேத்து எங்க இருந்தோம், நாம நேத்து எங்க இருந்தோம்னு கேட்போம். So நாம அப்படின்னா we comes means what auxiliary verb. So subject we, auxiliary verb what, எங்க means where were we, நேத்து means yesterday. Where were we, yesterday. We comes means which auxiliary verb, what. So clear நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இதுதான். I, he, she, it சப்ஜெக்டா வந்துச்சுனா was யூஸ் பண்ணோம். you, we, they சப்ஜெக்டா வந்துச்சுனா were யூஸ் பண்ணோம். So past tenseல ஒரு क्वेश्चंस கேட்கிறதுக்கு was, அதாவது past tenseல எங்க இருந்தீங்கன்னு ஒரு क्वेश्चंस கேட்கிறதுக்கு was were யூஸ் பண்ணோம். அந்த was for based on subject, சப்ஜெக்ட பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணோம். அது என்னன்னா I, he, she, it சப்ஜெக்டா வந்துச்சுனா was யூஸ் பண்ணோம். you, we, they சப்ஜெக்டா வந்துச்சுனா were யூஸ் பண்ணோம். That's very very important. அது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுனா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ பாஸ்ட் டென்ஸ்ல எங்க இருந்தீங்கன்னு क्वेश्चन கேட்டோம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கறத இப்ப பாப்போம். சோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல was were யூஸ் பண்ணி क्वेश्चन எங்க இருந்தீங்கங்கறத ஈஸியா கேட்டோம். சோ இங்க கேட்ட क्वेश्चंஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். சோ where were you yesterday, அதாவது நேத்து நீங்க எங்க இருந்தீங்க. you comes means which auxiliary verb, were. So where were you yesterday, நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டுட்டோம். நான் நேத்து சென்னையில இருந்தேன், So நான் means I comes means which auxiliary verb, was. So I was in எங்க சென்னையில, I was in Chennai. And the second one, where was he yesterday. So இதை யூஸ் பண்ணி பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க எங்க இருந்தீங்கன்னு ஈஸியா கேட்கலாம். நேத்து நீ எங்க இருந்த, அவன் எங்க இருந்தா, அவ எங்க இருந்தா, அது எங்க இருந்துச்சு. சோ இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல was were யூஸ் பண்ணி ஈஸியா கேட்கலாம். Once again listen carefully. past tenseல எங்க இருந்தீங்கன்னு கேக்குறதுக்கு was and were auxiliary verb யூஸ் பண்ணோம். based on the subject பொறுத்து was and were வந்து changes ஆகும். So நேத்து நீங்க எங்க இருந்தீங்கன்னா you, where were you yesterday. So you comes means were யூஸ் பண்ணிருக்கோம். So where were you yesterday, where were we yesterday. நாம நேத்து எங்க இருந்தோம் அப்படினா நாமனா we. So were auxiliary verb. Next where were they yesterday, they comes means auxiliary verb were. And where was he yesterday, அவன் நேத்து எங்க இருந்தான். where was she yesterday, அவ நேத்து எங்க இருந்தா. where was it yesterday, அது நேத்து எங்க இருந்துச்சு. where was I yesterday, நான் நேத்து எங்க இருந்தேன். where was I yesterday. So I comes means was. So listen carefully. I, he, she, it comes means you want to use was auxiliary verb. you, we, they comes means were auxiliary verb. So இதை யூஸ் பண்ணி நீங்க past tenseல எங்க இருந்தீங்கன்னு ஈஸியா क्वेश्चंस கேட்கலாம். I hope this video was very useful to you. I'll see you soon some other interesting video. Until bye bye. Take care.